கீழ்ச்சி போறது, படிச்ச டிகிரி எல்லாம் கீழ்ச்சி போறது. அப்பதான் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் கொண்டாடுறாங்க இந்திரா காந்தி அம்மா. அப்பதான் 20 அம்சம் அப்பதான் கொண்டாடுறாங்க. ஆமா, எமர்ஜென்சி முக்கி முதல்ல 20 பாயிண்ட் எல்லாம் ஒரே தகவல் கொண்டாடுன்ட்டு 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் மட்டும் வந்து வேலைக்கு இளைஞர்கள்லாம் ஆள் தராங்க அந்த காலகட்டம். நான் வந்து இவரோட சேர்ந்து பணியாற்றி இருக்கிறேன். யாரு கூட மழுக்கோட சேர்ந்துட்டு அப்போ நாங்க மதுரையில பழக மாட்ட பிறகு இந்தியன் ஆபீஸ் வருவாங்க. அதான் எங்க ஹெட் ஆபீஸ். இந்தியன் ஆபீஸ் தான் சந்திக்கிற இடம். எல்லாருமே சந்திக்கிற இடம், கூட இடம். அந்த காலத்துல பொதுவான இடம் தான். யார் கல்லூரி படிச்சவங்க அங்கதான் வருவாங்க, மெடிக்கல் காலேஜ் படிச்சவங்க அங்கதான் வருவாங்க. எது அப்பெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது. எல்லாமே அந்த இடத்துல ஒரு பொதுவா ஒரு ஐக்கியமா ஒரு இடம் அது நகரத்துல. அதனால அங்க வருவாரு, அங்க சந்திச்சு பேசுவோம். மதுரையில பழக்கமாயிட்டு அங்க பேசணும். இப்ப இவர் வந்து இவர் எப்படி அந்த நேரத்தில் இவருடைய நிலை என்னன்னா, இவர் அந்த பதிப்பு பண்ணார்ல, தமிழ்ல எழுதுற மேக்சின் போனார்ல, இவர் வந்து ஃபெயில் ஆகினேக்கிறான். ஜிப்மர் ஆவானருக்கு படையல் பண்ணது அதெல்லாம் வெட்டிட்டான். இத வந்து இவர் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. இவர் வந்து ஆர்வியோஸா என்ன சொல்றாரு, அப்பெல்லாம் அந்த ஹாஸ்டல் இந்திய அது அப்புறம் இவர் என்ன சொல்றாரு, இவர் அந்த பிஎஸ்என்எஃப் செய்யும்போது ஆர்வியோஸா ஹவுஸ் சர்ஜன் பண்ணும்போது இவர் வந்து வெத்துவெட்ட ஆஃபீஸர் ஆயிட்டாரு. இவர் வந்து ஒழிச்சு கட்டுறது முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இவருக்கு ஆறுதல் சொன்ன ஒரே ஆள் தான். சேர்ந்துக்க முடியாது, பாஸ் பண்ணதே தான். அதாவது சைக்கிள் என்னன்னா இப்பயும் அதான் சைக்கிள் தான். 3 சப்ஜெக்ட் ஒன்னா எழுதணும், 3ல 1 போயினாலும் படி 3 எழுதணும். அப்படி கிடையாது, அது மட்டுமே. அதான் சைக்கிள்ல வந்து மாட்டினாரு இவரு. சைக்கிள்ல மாட்டாங்க. அந்த பிரின்சிபால் ஃபெயில் பண்ணிட்டே இருந்தார். அந்த வாரம் ஃபெயில் பண்ணிட்டே இருக்கிறாரு இவரு. தமிழர் அவரு இலக்குவனாருடைய தங்கச்சியை கட்டினவர். கேளுங்க, ரெண்டாவது கொண்டாட்டி நர்ஸ், மலையாள நர்ஸ், ரெண்டாவது கொண்டாட்டி. அதனால வந்து இவர் மனம் வந்து போய் படிக்கிறது இல்லன்றத முடிவு பண்ணிட்டாரு. லைப்ரரியில உட்காந்து படிச்சுன்னு சைக்காட்ரி படிப்பான். இதை படிக்க படிப்பேன். சைக்காட்ரி ஃபுல் ரேங்க் 100 புத்தகம் 200 புத்தகத்தையும் படிச்சு அந்த 2-3 வருஷத்துல லைப்ரரிக்கு போறாரு ஒழிய இந்த கல்வியில வந்து ஆர்வமே கிடையாது. அப்ப நான் சொல்லி அதை எழுது, அது பண்ண இது பண்ண சொல்லி எழுதி பாஸ் பண்ணாரு. பாஸ் பண்ணிட்டு ஹவுஸ் சர்ஜன் போனாரு. அவருடைய வாழ்க்கையில நான் ஒரு முக்கியமான அங்கம். ஹவுஸ் சர்ஜன் போயிட்டு அப்புறம் என்ன செஞ்சுட்டாரு, கொஞ்சம் இருக்கு நான் சொல்றேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டாரு, நான் வந்து பிஎஸ்எஸ்எம் தானே மேல் கொண்டு நான் படிக்கணும். சைக்கோசோமேட்டிக். ஆமா, நான் மேல் கொண்டு படிக்கணும். நான் வந்து வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒப்பு பண்ணாரு. அந்த நேரத்தில் இவருக்கு வந்து இன்டர்வியூ வருது. எம்டி எதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு வருது, கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் போட்டு வருது. இவர் எனக்கு வேலை வேணா ஒண்ணு வேணான்ட்டு இவரு ஏறிட்டாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, சம்பளம் ரொம்ப முக்கியம். சம்பளம் அப்பெல்லாம் 500 ரூபாய் சம்பளம் டாக்டருக்கு. சம்பளம் ரொம்ப முக்கியம். அதனால வந்து நீ படிச்சுதான் அவன் வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் இன்டர்வியூ போயிடுது. இன்டர்வியூ கிடையாது, கால் லெட்டர். அதாவது நீங்க போய் ஜாயின் பண்ணணும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல எம்டி சேர்றதுக்கு இன்டர்வியூ போயிடுச்சு. அதுவும் போயிட்டு இது இங்கே இது வேணான்ட்டாரு. கவர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு வேணான்ட்டாரு. உடனே அப்புறம் திரும்பி நான் சொன்ன உடனே அதை ஏத்துட்டாரு. ஏத்துட்டு நான் வேலைக்கு போனோம். ஆனா இப்ப டைம் ஆயிடுதுங்க. அதை நாங்க ஒரு திட்டு வரவன் பண்ணோம். நாங்க வந்து ஐ அக்செப்ட் அப்பாயின்மெண்ட் சொல்லி பழைய டேட்டை ஒன்று போட்டு ஒரு பழைய டேட்டை போட்டு அதை வந்து செக்ரட்டரியேட், அப்பெல்லாம் அந்த செக்ரட்டரியேட் இங்க இருக்கும், இந்த பக்கம் லைட் ஹவுஸ் பின்னால செக்ரட்டரியேட் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து போஸ்ட் பாக்ஸ் உண்டு. போஸ்ட் ஆஃபீஸ்ல போடல, போஸ்ட் பாக்ஸ்ல போட்டான். போட்ட உடனே இது போய் அங்க ரீச் ஆயிடுது. ரீச் ஆகிட்ட உடனே நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டாருல்ல. அதனால வந்து இப்ப வந்து இவருக்கு அவங்க டிஃபர் பண்றதா வேலை கொடுக்கறதான்றது பெரிய ஊசல். அப்புறம் வந்து அது வேற ஒரு வழி பண்ணி இவர் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அவர் என்ன விட்டு பிரிச்சுட்டாரு.
கூட பாக்கத்துல போட்டாங்க. அவர் என்னோட போயிட்டாரு. நட்பு வரிசை வந்து வேற மாதிரி ஆயிடுது. ஜாவா மோட்டார் சைக்கிள்ல கூட என்ன எந்த புறக்கணிக்கல, என்ன எந்த காலகட்டத்திலும் புறக்கணிக்கல. ஆனா பழைய அந்த இது கிடையாது, பழைய சௌஜன்யம் போறது அது கிடையாது. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், நான் வந்து நான் வெளியே வந்த உடனே இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகிட்டேன். அதான் சுய சம்பாதிக்க அதான் அப்பெல்லாம் வேலை கவர்மெண்ட்ல கொடுக்கலையா, சுய சம்பாதி இன்சூரன்ஸ் ஆகிட்டாங்க. இன்சூரன்ஸ் ஆகிட்டா வயசாகிடுது, கல்யாணம் பண்ற வயசு. என்னடா அவசியத்துனா அப்புறம் ஒரு ஆபீசர் ஆகிட்டாங்க. ஆபீசர் ஆனோடனே கல்யாணம் வந்து அனுப்பிடுத்து வாழ்க்கையை வழி திசை மாறிடுது. நான் வந்து சுயமரியாதை கல்யாணம் தான் பண்ணேன். சரி, தமிழ் திருமணம், ஐயர் இல்லாத திருமணம். அதுல நான் ரொம்ப தீவிரமா இருப்பேன். ஐயர் இல்லாத திருமணம் பண்ணேன். அதோட சரி நம்முடைய வாழ்க்கை இதுல வந்து இந்த 71 72 சொன்னோம் இல்லையா, அந்த நேரத்துல நானும் நண்பரும் சேர்ந்துக்கிட்டு பாரதிதாசன் கிட்ட மன்னர் மன்னன் அவருடைய சன் மன்னர் மன்னன் அவர் வந்து தமிழ் கவிஞர் மன்றம்னு வச்சிருந்தாரு. பொன்னடியானுடைய கிளை அது. அதுல வந்து நானும் சேர்ந்து அவரோட இருந்தோம். தமிழ் கவிஞர் மன்றத்துல அருளிலாம் கூட வந்தாங்க. அருளிலாம் தான் அருளிலாம் வந்தான். நிறைய கவிஞர்கள் படிச்சு அது கேளுங்க. நானும் அவரு மன்னர் மன்னன் ரொம்ப வேண்டியவர், அதனால எனக்கு செயலாளர் போட்டாரு. அது வந்து அப்போ வந்து சென்னையில வந்து தமிழ் கவிஞர் மாநாடு நடந்தது. கலைஞர் வந்தார். கலைஞர் வரும்போது புதுவையில சிவராம சுத்தியான்னு ஒரு பெரிய புறவர் அவர்கிட்ட நான் இப்போ இந்த தமிழ் தொடர்பானோடனே அவர்கிட்ட நெருங்க பேச ஆரம்பிச்சிட்டோம். திருமுடி சிவராம சுத்தியார்கிட்ட அவர் வீட்டுக்கு போவோம். அவர் என்ன செஞ்சுட்டாரு, தமிழ் புஸ்தகம்லாம் இங்க இது வரலாற்று சங்கத்துடைய புஸ்தகம், புதுவை வரலாற்று சங்கம் இருக்கு, அந்த சங்கத்துடைய புஸ்தகம்லாம் விற்க மாட்டுது, அதை எப்படியா வித்து தமிழ்நாட்டுக்கு லைப்ரரிக்கு சேர்க்கணும். அதனால என்ன செய்யலாம்னு மன்னர் மன்னன் சொன்னாரு. மன்னர் மன்னன் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து கலைஞருக்கு லெட்டர் கொடு, நான் வந்து அதை ஏற்பாடு பண்ணி வாங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவனே என்ன செஞ்சாங்க, என்ன ஏற்பாடு தமிழ்நாடுடைய புதுச்சேரி வரலாற்று சங்கத்துடைய பிரதிநிதியை ஆட்சி என் வழியா வந்து மடல் கொடுத்து நான் நேர கலைஞருக்கு போனேன். தமிழ் கவிஞர் மன்ற மாநாட்டுல கலைஞர் வந்து உட்கார்றாரு. மன்னர் மன்னன் இந்த மாதிரி புதுவையில இருந்து கோரிக்கை வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல நான் கொடுக்குறேன் கலைஞர்கிட்ட. அது வந்து புத்தகம் போயிட்டு அதோட அது முடிஞ்சது. அப்புறம் மன்னர் மன்னன் நெருக்கமா இருக்குவாங்க. இந்த பாரதிதாசன் சிலை ஒன்று நேரு சிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பாரதிதாசன் பிளாஸ்டர் பாரிஸ் சிலை இருந்தது. அதை உடச்சு போட்டாங்க, உடச்சு வீணாக்கிட்டாங்க. திரும்பி வந்து வேற சிலை செஞ்சு வந்தது. அப்போ வந்து தமிழ் இந்த புதுச்சேரியில அரசாங்கம் கிடையாது, ஆளுநர் ஆட்சி தான். அதனால அந்த இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த கவர்மெண்ட் இந்த இப்பெல்லாம் செலவா வைக்க முடியாது, அதை பண்ண முடியாது சொல்லிட்டு எடைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாரதிதாசன் சிலையை எடைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது மூட்டையை கட்டி கிடைக்குது, அது எடைக்கு போட்டா வேலை முடியணும்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மனம் வந்து அழுகுறாரு, இந்த மாதிரி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம சிலை செஞ்சோம், அங்கேயும் கவர்மெண்ட் கிடையாது, இங்கேயும் கவர்மெண்ட் கிடையாது. அங்க எம்ஜிஆர் கவர்மெண்ட், இங்க வந்து கவர்மெண்ட் கிடையாது. இங்க இருந்த முதல் அதிமுக கவர்மெண்ட் தான் வந்தது புதுச்சேரியில. அது டிஸ்மிஸ் ஆயிட்டு ராமசாமி ராமசாமி தான் எனக்கு மொழி நிலவரம் பட்டம் கொடுத்தாரு. நான் படிச்ச பள்ளிக்கூடம் டிஸ்டம்பர் இந்த ஆண்டு மலர் வெளியிடும் போது அதுக்கு அந்த வசிஷ்டான்ற மாணவர் மன்ற செயலாளர் வந்து இதை வெளியிடக்கூடாதுன்னு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அதை வெட்டிக்கிட்டு பாதி ஆக்கிட்டாங்க. அந்த சிலையை வந்து நம்ம நிறுவனம் அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சோம், நாங்க உலகத்தமிழ் கடை வச்சுக்க எங்க இதுல வந்து அதை எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கறது, இது அதை வந்து ஒரு போராட்டம் மாதிரியே நடத்திட்டோம். அறிக்கையெல்லாம் போட்டுப்பா, அதாவது பேரை வை, இந்த பேரை வை. அப்ப வந்து ஆக்கி பரந்தாமனார் அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சு அவருடைய புத்தகத்தை படிச்சு அவர் என்ன சொன்னாருன்னா, தமிழுடைய மாதம் வந்து தை மாதம் கிடையாது, புரட்டாசி தான், ஆவணி தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இவர் ஆமா இவர் என்ன சொன்னாரு, சொல்றது 50,000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் வந்து 50,000 சேர்த்து 52,000 ஆயிட்டோம். தமிழ்நாடு 52,000 ஆண்டோட சேர்த்து 50 சேர்த்துக்கிட்டு
அதான் கிமு. ஆமா திருவள்ளுவர்ல கிமுலாம் கிடையாது. திருவள்ளுவர் ஆண்டு என்ன 2022 அது கூட 5 முன்னால போட்டாச்சு. 52,000 நாங்க ஒரு புதுசா ஒரு ஆண்டு உருவாக்கிட்டோம். நாட்காட்சியெல்லாம் வெளியிட்டோம். ஆவானர் படத்தை போட்டு 52,000 போட்டு 52,000 முந்தி பாவன் சொன்னாரு 50,000 என்ன 50 ஒரு 2,000 52,000 ஆகிட்டோம் போட்டு அந்த இந்த இவர் பேர்ல அவர் பேர்ல அது வந்து அதுல ஒரு அறிக்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். எங்களால எவ்வளவு விஷயங்கள் நாட்டில் நடக்குது. ஆனா எங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடையாது. அப்போ இந்த கவர்னர் எல்லாம் எல்லாமே தமிழ்நாட்டுல யாருமே கவர்னர் கிடையாது. தமிழ கவர்னர் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ யாருமே கவர்னர் இந்தியாவில் ராஜகோபாலாச்சாரி இருந்தாரு. அவர் பிராமணர் தமிழ்னு எடுத்துக்கலாம். தமிழ் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவர் கவர்னர் ஜெனரல் தான். கவர்னரெல்லாம் இல்லை. அதனால நாங்க 2 ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு தமிழர்களை போடணும் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல போட்டு ஜோதி வெங்கடாச்சலம். அப்புறம் வந்து ராமச்சந்திரன். ஆமா. அப்புறம் வந்து இன்னொருத்தர் இவர் இருக்காருல்ல ட்ரேட் யூனியன் ஒருத்தர் இருந்தாரு. அவரு பிராமின் கோவா கவர்னர். அது தொடர்ந்து கவர்னர் தமிழ் அது ஒரு கவர்னர் வந்து தமிழால ரெகுலரா ஆயிட்டாங்க. இப்ப சதாசிவம் இருக்காரு. சதாசிவம் இருக்காங்க. இந்த அம்மா அது வந்து எவருமே பார்லிமெண்ட்ல பேசல, அசம்பிளியில பேசல, அரசியல்வாதி பேசல. பேசுறது உலகத்தமிழ் கழகம் வச்சு எடுத்துட்டாங்க. நல்ல கருத்துன்னு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க. அதான் இது எங்களுடைய அதாவது நாங்க என்னென்ன செஞ்சோம்னு சொல்றோம். அப்ப கடலோரத்தில் நின்னுப்போம். அவன் எல்லாரும் போறோம் சொல்லுவான். அவன் பேர் தமிழ் இல்லையா போய் கடல்ல விட பார்த்தாலே ஓடிடுவானுங்க. 2 பேர் பைத்தியக்காரனுங்க தமிழே பேசுவாங்க. தமிழ்ல பேர் வச்சா வை இல்ல கடல்ல போய் விடு. ஒரு தடவை அந்த பெரிய கடை போலீஸ் ஸ்டேஷன்ல நோட்டீஸ் கொடுக்க போகும்போது இன்ஸ்பெக்டர் இல்லைன்னாரு. ஏட்டு எல்லாம் போய் பாக்குறேன். உள்ள போனாரா உள்ள போய் ஷீட் போட்டாங்க லாக்அப் பண்ணுறேன். அப்புறம் நான் மன்னர் கிட்ட போய் சொல்லி தனகாந்தரா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நோட்டீஸ் கொடுத்து அந்த மாதிரி நான் நோட்டீஸ் கொடுத்தேன். காஃபி இந்த மாதிரி அடிச்சு நோட்டீஸ் கொடுத்தேன். அது வந்து ரொம்ப திமிரா பண்றாரு, ரொம்ப இதா போறாரு புதுசுல போட்டான். அப்படின்றதுனாலதான் இப்ப தமிழ் கீழே அதனால வந்து இவ்வளவு போராட்டம் சந்திச்சான். இதுக்கப்புறம் பெருஞ்சித்திரம் அழைச்சி கூட்டம் பண்ணோம். பெருஞ்சிதான் முதல்ல காலையில கூட்டம் சொல்றீங்களா நீங்க வந்து யாரு சார் ஐயா கேட்டாங்க. நீங்க எந்த அமைப்புன்னு கேட்டாங்க. புதுச்சேரியில இப்ப எந்த இயக்கம் எடுத்தாலும் 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் இருந்தாலும் ஒரு இயக்கம் போட்டுருப்பாங்க. எல்லாம் லெட்டர் பண்ணிருக்கோம். இத வந்து அந்த காலத்துல நான் ஊச்சேன். எப்படின்னா தமிழ் தொண்டர் ஒன்றியம். தமிழுக்கு யாரெல்லாம் சேவை பண்றீங்களோ அவன் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு ஒன்றியம். ஏன் நீ தனித்தனியா பேர் வச்சுக்கிறேன்? தமிழ் இது வந்து பெருஞ்சித்திரனார வச்சு அந்த அது வந்து அன்னைக்கு மீட்டிங் போட்டு அதை இனாகிரேட் பண்ணிட்டோம், ஓபன் பண்ணிட்டோம். யாரு சாயங்காலம் வந்து இங்க கடற்கரை கடல காலையில சரியா ரோட்ல ஒரு மீட்டிங் போட்டோம். தமிழ் தொண்டர் ஒன்றியம். தமிழுக்கு யாரெல்லாம் சேவை செய்யணுமோ இதுல சேருங்க. இது வந்து இதுவே கிடையாது. யார் ஒன்னா வா, யார் ஒன்னா போ, ஆனா தமிழ் தான் பேசணும். அப்படின்ட்டு அது ஒரு ஆர்வமா செஞ்சோம். இது நிறைய பேர் நம்ம பாராட்டினாங்க. அப்புறம் வந்து மாலையில வந்து என்ன செஞ்சோம், பெருஞ்சித்திரனார் வச்சு தலைமை தாங்கி கடலூர்ல இருந்து இவரு வடலூர்ல வந்து வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க. ஆமா, அது நிறைய பேர் வந்து பேசினாங்க. இங்க இருந்து எல்லாம் பேசிட்டாங்க. எல்லாம் பேசிட்டாங்க. என்ன பேச சொன்னாங்க, இங்க இருந்த சிலைய உடைச்சிட்டீங்க, திரும்பி அந்த சிலை அங்க வைக்கலன்னா பின்னாடி இருக்கிற சிலையை உடைச்சிடணும். பின்னாடி காந்தி சிலை. ரொம்ப அருமையான பேச்சு. இந்த சிலை மீண்டும் அங்க வரலன்னா பின்னாடி இருக்கிற சிலை காலி ஆகிடும் அப்படின்னு பேசிட்டேங்க. பேசிட்டு ஒரு மாசத்துல எமர்ஜென்சி வருது. இவர் பேரு காந்தி தாஸ்.
எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சி வந்த உடனே நிறைய பேர் பிடிச்சி உள்ள போட்டாங்க. எமர்ஜென்சில வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நிறைய பேர் பிடிச்சி உள்ள போட்டாங்க. எனக்கு அழைப்பு வருது. என்ன வந்து அவ்வளோ இதுவாக தாறுமாறலாம் நடத்தல, அழைப்பு வருது. தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சூப்பரண்ட், அவர் வந்து தமிழ் ஆர்வலர், அவரே தமிழ் ஆர்வலர், தமிழ் மேல மிகவும் பற்றுடையவர். அங்க வந்து கூப்பிட்டாரு, என்னடா மரியாதை கிடையாது, என்னடா இன்னும் தமிழ்லாம் ரொம்ப உனக்கு ரொம்ப பேசுறேன், சிலையை உடச்சிக்கணும் அதை உடச்சிக்கணும் நான் பேசுறேன், உனக்கு ரிமாண்ட் பண்ண போறேன், மிசால ரிமாண்ட் பண்ண போற சொல்றாங்க. நான் உடனே என்ன சொன்னேன், நான் மொத்தமா பேசினேன், இவரு தான் பேசினார். கேளுங்க, இது ஒரு காரணம் இருக்குது. மருத்துவ மாணவர் அவரும் தான் பேசினாரு. இவரோட அப்பா எதுக்கு அதுதான் முதல்ல சொன்னார். இவரோட தந்தை வந்து ஐஜி செக்ரட்டரி அப்பா. ஆமா, ஐஜி செக்ரட்டரி இருக்கிறாரு. அதனால இவரை விட்டுட்டாங்க. சொல்லிட்டு உங்களுக்கு ஐஜி செக்ரட்டரி போடணுன்னே இதெல்லாம் எடுத்து இன்ஃபர்மேஷன் எடுத்து ஐஜி செக்ரட்டரி போடணும்னே இவங்க விட்டாங்க. என்ன குடிச்சினாங்க. உடனே நான் என்ன சொன்ன, அவரே கேட்டான். அவரு தானே சொல்றாரு, என்ன முதல்ல எப்படி நீங்க வந்து குடிப்பேன்னு கேட்டான். நல்லா பேசுறடா நீ, ஓடிப்பு நீ மேல இந்த மாதிரி முடியல நீட்டா வச்சுக்கணும். அப்பெல்லாம் நீட்டா ஒரு பாப்பு வச்சிருப்போம், வச்சுக்கின்னு ஏதாவது தமிழுக்கு பேசணும் உள்ள உள்ள பிடிச்சி போடணும் அப்படின்னு அவர் ஒரு, அதாவது நாங்க ஒரு அஃபண்டர்ஸ் கிரிமினல்ஸ் கிடையாது, நல்லா தெரியும். ஒரு ஆர்வத்துல பேசணும் நல்லா தெரியும், அதை விட்டாங்க. அதுல இருந்து தான் நான் மாறணும். இது வந்து ரொம்ப சிக்கல்ல போடும் பொழுது, வாழ்க்கை நமக்கு ரொம்ப சிக்கலா போடும் பொழுது, வாழ்க்கையை மாற்றி விட்டுரும் பொழுது, அந்த மிஸ்ஸாவை பார்த்தா நம்ம என்ன மிஸ்ஸா அப்படித்தானே இருந்தது. மிஸ்ஸா அப்படித்தானே கடுமையா இருந்தது, கொடுமையா இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தையே மாத்திட்டேன். எல்லாமே எல்லாத்தையும் இயக்கம் போறது வருது. ஏன்னா அதுவே 2 வருஷமா இருந்தது. அது வரைக்கும் எல்லாம் மாய முடிவு இருக்கணும். மிஸ் கொரோனா அந்த மாதிரி, அதெல்லாம் அது ஒரு கொரோனா. அந்த நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாது. அதனால வந்து என்னுடைய வாழ்க்கை இதே மாறி போயிடுது. என்னுடைய தொழில கவனம் செலுத்தி மேற்கொண்டு வாழ்க்கையில முன்னேறி தனியாக. இதுதான் என்னுடைய சுருக்கமான வாழ்க்கை. இதுக்கு அப்புறம் 85ல நான் பத்திரிகை படிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, சுயமா பத்திரிகை துவக்கி பத்திரிகையாளர் ஆயிட்டேன். இங்க கவர்மெண்ட் எடுத்து பேப்பர் வச்சேன். நான் அப்போ சிஎம் வந்து ஃபருக்கா இருக்காரு. ஃபருக் வந்து ஃபருக் பத்தி நிறைய, அப்பெல்லாம் வந்து நக்கீர தராசு காசெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் தான் முன்னாடி சிவப்பு நாடான்னு வரும். சிவப்பு நாடாக்கு அங்க வருதுன்னா நான் இங்க. ஆமா, ஆனா இங்க வச்ச இவங்க என்ன செஞ்சுட்டானுங்க, நான் வேலையில இருந்தேன், இன்சூரன்ஸ் வேலையில இருந்தேன்ல, எனக்கு ஆபரேஷன். இதான் நடந்தது. அந்த போராட்டத்துல இன்னும் அந்த போராட்டத்திலே இருக்கிறான். அந்த உடனே வந்து சரி ஆப்போசிட்டே பரவாயில்ல, பிரஸ் போட்டு பத்திரிகை தோணும். அப்பயும் வந்து பழமையும் சிக்கல் உருவாயிட்டாங்க. அப்புறம் அப்படியே அதை விட்டுட்டு லா படிச்சேன். லா படிச்சு 2000 வந்து வக்கீல் ஆனேன். 2020 வரைக்கும் வக்கீலா இருந்தேன். அதுல என்னன்னா, நான் தற்பெருமையா சொல்ல, நான் எடுத்த உடனே 2000 தான் ஏப்ரல் மாசம் தான் 2000 ஜூன் மாசம் வந்து வழக்கு எடுக்கிறேன். என்ன வழக்கு? கொலை வழக்கு. கொலை ஒரு வழக்கு எடுத்தான். செப்டம்பர்ல ஒரு வழக்கு எடுத்தான். 2த்தையும் ஜெயிச்சிட்டாங்க. அது ஜெயிச்சிட்ட உடனே இந்த புதுச்சேரி வக்கீலே வந்து மிரட்டாங்க. என்னடா இப்பதான் வந்தாரு, என்னமோ தாவாது இருந்தாரு. அப்புறம் நிறைய வக்கீல்கள் நான் வந்து கேஸ் ஏற்ற வேடிக்கை பார்ப்போம், கவனிப்பாங்க, எப்படி செய்யறாரு, எது செய்யறாரு. அந்த பெருமை இன்னைக்கும் உண்டு. நீங்க போராட்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, நியாயத்தை பத்தி பேச அந்த அந்த பேச்ச ஒரு மிரட்டு இல்ல. நான் வந்து போலீஸ் எல்லாம் வந்து என்ன பார்த்தாலே இப்ப கூட பயப்படுவாங்க. எத்தனையோ போலீஸ் எனக்கு நம்ம வாங்கி கொடுத்தாங்க. சைதாப்பேட்டையில பெரிய வக்கீலா இருந்துட்டு வந்துட்டாரு. சரி சரி. அதாவது போலீஸ்
அந்த கோயில் அம்மன் கோயில் இல்ல, இந்த அம்மன் கோயில் வந்து ஒரு திருட்டான், அவன் மாட்டிக்கினான். நான் வந்து வழக்கு நடத்துறேன் அவனுக்கு, அவன் ஜெயிச்சிட்டான். எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. என்னடா எழுதுற கேஸ் எல்லாம் ஜெயிச்சுட்டு போகுது, ஏதாவது திட்டு பசங்கலாம். ஏன்னா முதல்ல நீங்க வைக்கல முதல்ல போகும்போது இந்த மாதிரி ஆள் தான் அப்புறம் உங்களுக்கு எடுத்தோடனே உங்களை நம்பி யாரும் கேஸ் தர மாட்டாங்க. அதனால எல்லாம் திருட்டு கேஸா செஞ்சு எல்லாமே ஜெயிச்சிட்டான். ஒருத்தன் 16 மோட்டர் சைக்கிள் திருடணும், அவனும் ஜெயிச்சிட்டான். இந்த கோயில நான் திருடணும் ஜெயிச்சிட்டான். எனக்கு ரொம்ப வருத்தமா கொடுக்குது. என்னடா இது நம்ம ஜெயிச்சு போது சந்தோஷப்படுறோம், நான் வருத்தப்படுறேன். இதுக்காக நம்ம வைக்கலா படிச்சுட்டு வந்தோம் எல்லா திட்டு பசங்களாம் ஹெல்ப் பண்றதுக்கு. அதை செய்யத்தே விட்டணும். ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நீங்க மகிழ்ச்சி பண்றீங்களுடைய இதை பாராட்டுறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. எல்லாம் இந்த முள்ள மாதிரி தனம் பண்ணி மக்களா வரவங்க தான் பெரிய ஆள் நினைக்கிறாங்க.